இந்த மாதிரி கபிலன், இந்த மாதிரி பெயர்கள். ஒரு சில நபர்களுக்கு இந்த ஏ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பெயர்கள், பாத்விக்கு, அதிபன், இந்த மாதிரி பெயர்கள்லாம் நாம் இந்த ராசியில் தான் அதிகம் காண முடியும். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள், ரோல் மாடலாக மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய நபர்கள். ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பது போல் தோன்றுவார்கள். அதாவது நம்மை அவர்களுடைய வட்டத்துக்குள் எடுத்துக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்னு அவர்கள் முதலில் யோசித்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஓரளவுக்கு நம்மை அவர்களுடைய வட்டத்துக்குள் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள், நம்மளை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னா பிறகு இவர்களை மாதிரி ஒரு ஜாலியான பர்சன்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. அனைத்து விதமான சந்தோஷங்கள், அது நல்ல ஃபுட்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நன்றாக, நல்ல ட்ராவல், நல்ல லவ் லைஃப், நல்ல ஃபேமிலி லைஃப், எல்லா விஷயத்தையும் நன்றாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏங்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும். இதில் கிருஷ்ணர் பிறந்ததும் இந்த ரிஷபராசியில்தான், யமன் பிறந்ததும் இந்த ரிஷபராசியில்தான். ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுவது, ரொம்பவும் கிரியேட்டிவாக செயல்படுவது, கற்பனா சக்தியின் உச்சம். ஏன்னா சந்திரன் இந்த ராசியில் உச்சம் அடைகிறார். அதனால தான் இவர்கள் எல்லாம் நிறைய அந்த மீடியா சம்பந்தப்பட்ட கிரியேட்டிவ் துறைகள்